Sakti, your submission? தேங்க்யூ யுவர் ஆனர். இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் வந்து தங்கி தூங்கிட்டு இருக்காங்களே, இவங்கெல்லாம் யாரு? எங்கேருந்து வராங்க? இவங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் கிடையாது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கிடையாது, செய்யறதுக்கு தொழிலும் கிடையாது, கையில் காசும் கிடையாது. பின்ன ஏன் இவங்கெல்லாம் அவங்க ஊரை விட்டு இங்கே வந்து பிளாட்ஃபார்மில் தங்கி இந்த அழகான ஊரை அசிங்கப்படுத்தணும்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் யார் தெரியுமா? ஊர்ல கடன் தொல்லை தாங்க முடியாம இங்க ஓடி வந்த விவசாயிங்க, வீட்டுல இருக்கவங்களே அவங்களை துரத்தி விட்ட வயசானவங்க, யாருமே இல்லாத அனாதைங்க. யாரும் இங்க வந்து சந்தோஷமா அவங்க தங்கணும்னு தங்கல. இவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கிடைக்கலாலும் பரவாயில்ல, சாப்பிடறதுக்கு சாப்பாடு கிடைக்கலாலும் பரவாயில்ல, ஆனா ஒண்ணு கண்டிப்பா அவங்களுக்கு கிடைச்சாகணும். அதுதான் அவங்களுக்கான நீதி. இந்த உரிமையை ஆதிசேஷன் சாரோ இல்ல நீங்களோ இந்த கோர்ட்டோ பறிக்க முடியாது. ஏன்னா இந்த உரிமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது இந்திய அரசியல் அமைப்பு, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஏழை என்னைக்காவது ஒரு நாள் நீதி வேணும்னு கோர்ட்டுக்கு போட்டுமே, அவ்வளவுதான் யோனர். அவன் வாழ்க்கை ஃபுல்லா கோர்ட்டு கேஸ் அலைஞ்சு அலைஞ்சு நாசமா போயிடுவான். ஆனா கேஸ் மட்டும் முடியவே முடியாது. தோ இப்ப ஜெயிச்சலாம், தோ நாளைக்கு ஜெயிச்சலாம் அப்படின்னு அவங்க கிட்ட பொய்ய சொல்லி போலியான நம்பிக்கையை கொடுத்து கேஸ வருஷ கணக்காக எடுத்துருவாங்க யோனர். ஆனா கடைசியில் நீதி கிடைச்சிருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா கிடைச்சிருக்காது. யோனர், உங்க பின்னாடி வாய்மையை வெல்லும் போர்டு மாட்டிருக்கீங்களே, அதை தூக்கி எரிஞ்சிட்டு இங்க நீதி விற்கப்படுன்ற போர்டை மாட்டுங்க. சக்தி, மன்னிச்சிருங்க யோனர். காசு இருந்தா எவ்வளவு பெரிய தப்பையும் பண்ணிட்டு நீதி ஈஸியா விலைக்கு வாங்கலாம்ன்ற நம்பிக்கை மக்கள் மனசு ஆழ பழிஞ்சிருச்சு.